Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோட்டோசிந்தசிஸ் லெசனோட கடைசி கட்டம், தட் இஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். நாம் போன வீடியோக்களில் இலாபரேட்டாக படிச்சிருக்கோம். லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன், அதுலேயே C3 சைக்கிள், C4 சைக்கிள், குளோரோபிளாஸ்டோட டைப்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அது இதுன்னு இந்த லெசன் கொஞ்சம் பெருசாகவே போயிருச்சு. ஸோ கடைசியாக நாம் இப்போ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் உள்ளே வருது, யாரெல்லாம் முக்கியமாக எப்போ லிமிட்டிங் ஃபேக்டராக ஆகுறாங்க, அதாவது ஒரு விஷயம் லிமிட்டிங் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கண்டென்ட்டால் அந்த ரியாக்ஷனே தடைப்படும் போது அதுவே லிமிட்டிங் ஃபேக்டராக மாறுது அப்படின்னு பிளாக்மேன்ஸோட ஒரு டெஃபினேஷனோட இந்த டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்ட் அண்ட் அதெல்லாம் எப்படிலாம் ஃபோட்டோசிந்தசிஸை டிஸ்டர்ப் பண்ணுது, ட்ராபிக்கல் கண்ட்ரியில் எப்படி இருக்குது, அந்த மாதிரி குட்டி குட்டியாக. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. இந்த டாபிக் சின்னது. அட் த சேம் டைம் இதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதெல்லாம் எக்ஸாமில் வரலாம். அப்புறம் ஒரு கிராஃப் வேறு இருக்குது. ஸோ பார்ப்போம். Factors affecting photosynthesis. An understanding of the factors that affect photosynthesis is necessary. The rate of photosynthesis is very important in determining the yield of plants, including crop plants. தெரியும் நமக்கு ஃபுட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போது அந்த ஃபோட்டோசிந்தசிஸை வச்சு தான் இந்த உலகமே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதில் யாரெல்லாம் குறுக்க வராங்களோ நம்ம அவங்கள பற்றி படித்து தானே ஆகணும். அப்புறம் அவங்க எப்படிலாம் குறுக்க வராமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் டிஸ்டர்ப் ஆகணும்னா ஒரு பிளான்ட்டுக்கு இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னலானா அந்த பிளான்ட்டோட லீஃப் சைஸு, அது எப்படி, அதுக்குள்ளே இருக்கிற மினரல்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்னீஷியம் தான், ஒரு பிளான்ட்டுக்கு மெக்னீஷியமே கிடைக்கல, அது வந்து எக்ஸ்டர்னலாக இருந்து கிடைக்கிறது தான். ஆனால் கிடைக்கல அப்படின்னா குளோரோஃபில்லே ஃபார்ம் ஆகாது. ஸோ குளோரோஃபில் ரொம்ப பேஸ், அது இன்டர்னல் ஃபேக்டர். ஸோ சில நேரங்களில் எல்லாமே கிளப்பாகி வரும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் several factors, both internal, plant and external. பார்த்தீங்களா, the plant factors include the number, size, age and orientation of leaves. பாருங்கள், number of leaves important. ஏன்னா that is the leaves or the kitchen of a plant அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அங்கே தான் ஃபுட்டு ரெடி ஆகுது. அப்போ நம்பர் நிறைய இருக்கணும், சைஸ் பெருசாக இருக்கணும். அப்போ தான் அது சன்னை பார்த்து அப்படியே நிற்கும்போது அழகாக சன்லைட்டை எடுத்து ஃபுட்டை ரெடி பண்ண முடியும். ஏஜ், ரொம்ப ஏஜான லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஜைலாக சுருங்கி போய் ஃபோட்டோசிந்தசிஸ் நடத்துறது கஷ்டமாயிடும். அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் லீஃப், நம்ம இங்கே இதில் படித்தோம் மார்ஃபாலஜியில், ஃபிலோடாக்சி, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ், ஆல்டர்னேட், ஆப்போசிட், அதெல்லாம் எதுக்குன்னா சன்னை பார்க்குறதுக்காக. Mesophyll cells and chloroplast, internal CO2 concentration and the amount of chlorophyll, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இந்த factors are all involved to keep the photosynthesis alive அப்படின்னு. So the plant or internal factors are depend on the genetic predisposition and the growth of the plant. Internal factors எல்லாம் ஜெனட்டிக்கலாக வர்றது, அது வளர்கிற கண்டிஷன்ஸை பொறுத்து. மீதி எல்லாம் எக்ஸ்டர்னலாக. இப்போ நம்மளை வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் அட்மாஸ்ஃபியரில் ரொம்ப ஏற்றிட்டோம், அதனால உடனே பிளான்ட்டு நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம் அப்படிலாம் தப்பாக நினைக்கக்கூடாது. நாம் ஏற்றிருக்கிற அதிகமான கார்பன் டை ஆக்சைடு ஆக்சுவலி பிளான்ட்டுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கூட. படிப்போம், கார்பன் டை ஆக்சைடில் வரும்போது பார்ப்போம். The external factors would include the availability of sunlight, temperature, carbon dioxide concentration and water. இது நாலும் வெளியிலிருந்து கிடைக்கிறது. As a plant photosynthesizes, all these factors will simultaneously affect its rate. Hence, though several factors interact and simultaneously affect photosynthesis or carbon dioxide fixation, usually one factor is the major cause or is the one that limits the rate. So, இப்போ நிறைய விஷயங்கள் உள்ளே வருது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு, டெம்பரேச்சர், சன்லைட், குளோரோஃபில், இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 5ல் 4 நல்லா கிடச்சிருக்கு, ஒன்று கிடைக்கல, அதாவது மினிமம் லெவலுக்கு கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. எல்லாம் கிடச்சிருச்சு, தண்ணி கிடைக்கல அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ தண்ணி எல்லாம் கிடச்சிருச்சு, லைட்டு கிடைக்கலன்னா அதாவது மினிமம் ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரியாக்ஷன் நடத்துகிறோம், மினிமம் ஒரு 5 ml அந்த ரியாக்ஷன் நடக்க தேவை. நமக்கு இப்போ 4.8 தான் இருக்குது அப்படி சொன்னால்
ரியாக்ஷனே ப்ரொசீடே ஆகாது. ஸோ அந்த மினிமம் லெவலுக்கு கூட கிடைக்காதப்போ அது லிமிட் பண்ணிடுது, ரியாக்ஷனை நடக்க விடாமல் பண்ணுது. அதுதான் நம்ம லிமிட்டிங் ஃபேக்டர்னே சொல்கிறோம். ஸோ இப்போ பார்ப்போம். Hence, at any point, the rate will be determined by the factor available at suboptimal levels. Minimum kadachakanu. When several factors affect any biochemical process, Blackman's 1905 law of limiting factors comes into effect. This states the following: Blackman's law of limiting factor, and the year paathukonga. If a chemical process is affected by more than one factor, okay, then its rate will be determined by the factor which is nearest to its minimal value. It is the factor which directly affect the process if its quantity is changed. அதாவது ஒரு 4-5 விஷயங்கள் சேர்ந்துருக்கு, அதில் 2-3 விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அந்த 3ல் எது ஒன்று ரொம்ப கம்மியான அளவு கூட அதால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலையோ அதுவே அந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணுது. இப்போது அதை நம்ம மாற்ற முடியும். இப்போ நம்ம அதை சப்ளை பண்ணுறதுனால ரியாக்ஷனை நம்ம ப்ரொசீட் பண்ண வைக்க முடியும். அதுதான் இங்கே லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டரில் அவர் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்பைட் த presence of a green leaf and optimal light and CO2 conditions, the plant may not photosynthesize if the temperature is very low. This leaf, if given the optimal temperature, will start photosynthesizing. இதெல்லாம் இருக்குது. இப்போ CO2 இருக்குது, லைட் இருக்குது, அப்புறமா க்ரீன் கலர் இருக்குது, அந்த லீஃபில் வாட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்ஸ்பைட் ஒரு பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் அதுக்கு தேவையான அளவு ரொம்ப லோவாக இருக்குது. இப்போ அந்த டெம்பரேச்சர் லெவலில் ஏற்றுனா ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துடும். அப்போது டெம்பரேச்சரால் ஃபோட்டோசிந்தசிஸ் தடைப்பட்டிருந்தது, டெம்பரேச்சர் சப்ளையால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஸோ அங்கே டெம்பரேச்சர் தான் லிமிட்டிங் ஃபேக்டராக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டராக நம்ம லைட்டை பார்ப்போம். லைட்டுங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபெனமினன். லைட் எப்பொழுதுமே லிமிட்டிங் ஃபேக்டராகவே இருக்காது, ஆனால் அதுவும் லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கும் சில நேரங்களில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கன்னா ரொம்ப டென்ஸ் எவர் க்ரீன் ஃபாரஸ்ட், அப்புறம் வந்து பிளான்ஸ் ஷேடில் இருக்கும்போது இப்போ லைட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப். ஆஸ் லாங் as the light is available, photosynthesis happens. ஆனால் சில நேரங்களில் அதிகமான லைட்டு கொடுக்கும்போது அப்படியே கடகடன்னு வளர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே சேச்சுரேட் ஆகிறதும் உண்டு. அது இந்த கர்வ் சொல்லும், பார்ப்போம். We need to distinguish between light quality, light intensity and the duration of exposure to light. மூணாக பிரிக்கிறாங்க. குவாலிட்டி ஆஃப் லைட், என்ன லைட்டை கொடுக்குறோம், எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்கிறோம், எவ்வளோ ஸ்பெக்ட்ரம், அந்த மாதிரி. அண்ட் த டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் டு லைட், இது லாங் டே, ஷார்ட் டே, டே நியூட்ரல் பிளான்ட் அப்படிலாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ வைல் டிஸ்கஸிங் லைட் அஸ் அ ஃபேக்டர் தட் அஃபெக்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த 3 வகையான விஷயங்களை நம்ம பார்க்கணும் லைட்டை பற்றி பேசும்போது. தெர் இஸ் அ லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்சிடென்ட் லைட் அண்ட் CO2 ஃபிக்சேஷன் ரேட் அட் லோ லைட் இன்டென்சிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்சிடென்ட் லைட், அதாவது இப்போ எவ்வளோ ஸ்பெக்ட்ரம் லைட் எவ்வளோ கொடுக்குது அது, அண்ட் CO2 ஃபிக்சேஷன், தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி ஃபுட்டு ரெடி ஆகுது, ரேட் அட் லோ லைட் இன்டென்சிட்டி, கொஞ்சம் இன்டென்சிட்டி லோவாக இதெல்லாம் நடக்குது. At higher light intensities, gradually the rate does not show further increase. அழகாக போயிட்டே இருக்குது. சரி, கொஞ்சம் ஹையர் இன்டென்சிட்டி கொடுத்து பார்ப்போமே கொடுத்தா கொஞ்சம் நேரம் அப்படி பீக்கில் போனதுக்கப்புறம் அப்படியே சேச்சுரேட் ஆகி நின்றோம். So gradually the rate does not show further increase as other factors become limiting. இப்போ other factors உள்ள வரும்போது what is interesting to note is that the light saturation occurs at 10% of the full sunlight. 10%ல ஃபுல் சன்லைட் சேச்சுரேஷன் ஆகிடும், அதுக்கு மேலே இல்லை, அதுக்கு மேலே நான் இன்னும் நிறைய கொடுப்பேன் அதுக்கப்புறம் நிறைய லைட் கிடச்சிச்சு, நான் நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவேன், அதெல்லாம் நடக்காது. Hence, except for plants in shade or in dense forest, light is rarely a limiting factor in nature. அது என்னென்னா, இப்போ டென்ஸ் ஃபாரஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரேட்டான்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் ஸ்ட்ரேட்டானா ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இதுதான் ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப டாலஸ்ட் ட்ரீ, அதுக்கப்புறம் இப்போ மீடியம் டால், அதுக்கப்புறம் டால் ட்ரீ, டாலஸ்ட் ஷ்ரப் மீடியம், அதுக்கப்புறம் ஷார்ட், டாலஸ்ட் ஹெர்ப் மீடியம், அதுக்கு ஸ்மால் ஹெர்ப், இதெல்லாம் இருக்குது ஒரு ஃபாரஸ்ட்டில் இப்படி இருக்குது ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே இதெல்லாம் சுற்றிக்கிட்டு போகிற ட்வைனர்ஸ், அதுக்கப்புறம் போகிற கிளைம்பர்ஸ், பெரிய பெரிய லீவ்ஸ், இப்படியே போய் இந்த ஃபாரஸ்ட் கேனப்பியில் சன்னு உள்ளே வர்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படின்னா இங்கே
கீழே வளர்கிற ஒரு குட்டி பிளான்ட் எப்படி சன்லைட்டை எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி திக் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லேயும் சன்லைட் இஸ் எ லிமிட்டிங் ஃபேக்டர். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இதுக்காக பிளான்ட் தன் ஷேப்பை மாற்றிக்கும். ஃபீனோடிபிக் பிளாஸ்டிசிட்டின்னு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் படிப்போம். அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் லெசனில் கூட இதெல்லாம் திரும்ப திரும்ப அப்படியே கொஞ்சம் லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் இன்சிடென்ட் லைட் பியாண்ட் அ பாயிண்ட் காசஸ் த பிரேக் டவுன் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் டிக்ரீஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு லெவலுக்கு மேலே, ஸோ இங்கே லைட் அவைலபிலிட்டியே இல்லாமல் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலை. அதே டைமில் இன்சிடென்ட் லைட் ரொம்ப அதிகமாக ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக போச்சுனாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, டிக்ரீஸ் ஆகிடும், நடக்காது, கம்ப்ளீட்டாக குறையும். திஸ் இஸ் வாட் வேர் த லைட் ஆல்சோ ஆக்ட் லைக் அ லிமிட்டிங் ஃபேக்டர். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். இது வேறு ஆகும். இது வந்து C3 பிளான்ஸ்க்கும் C4 பிளான்ஸ்க்கும் மாறும். இதையெல்லாம் தாண்டி நாம் இன்றைக்கி இருக்கிற அட்மாஸ்ஃபியர்லேயே ரொம்ப கம்மி தான், 0.03 to 0.5 வரைக்கும் கூட டாலரேட் பண்ணோம். அதுக்கும் மேலே போனால் தே டோன்ட் டூ ஃபோட்டோசிந்தசிஸ். நாம் இன்றைக்கி இந்த உலகத்தில் CO2 கான்சன்ட்ரேஷனை ரைஸ் பண்ணி தானே வச்சுருக்கோம். பார்ப்போம். Carbon dioxide is the major limiting factor for photosynthesis. The concentration of CO2 is very low in the atmosphere, between 0.03 and 0.04%. Increase in concentration up to 0.05% can cause an increase in CO2 fixation rate. 0.05 வரைக்கும் பண்ணும், photosynthesis increase பண்ணிக்கும். Beyond this level can become damaging over longer period. ஓகே, இப்போ இந்த எக்ஸாமில் இந்த ஒரு குட்டியாக பியாண்ட் த லெவல் ஆஃப் 0.05 கேன் காஸ் டேமேஜ் டு த பிளான்ட் ஓவர் அ ஷார்ட்டர் பீரியடுன்னு போட்டால் அது தப்பு. இங்கே நம்ம லாங்கர் பீரியடுன்னு ஒரு லைனை கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். Okay, and the C3 and the C4 plants respond differently to CO2 concentration. At low light conditions, neither group respond to high CO2 condition. So low light condition, both C3 as well as C4 group respond to high CO2 condition. அதே மாதிரி at high light intensity both shows increase in the rate of photosynthesis. என்ன அதோட about what is their saturation பார்த்தீங்கன்னா, C4 ஓட saturation 360 μl, இங்கே C3 ஓட saturation 440 ml. Thus current availability of CO2 level is limiting to the C3 plant. இதுதான் இப்போ நம்ம சொன்னது current availability of CO2 நம்ம இன்னைக்கு ஏற்றி வச்சிருக்கோம் இல்லையா, that is actually limiting to the C3 plant. இப்போ படிப்போம். The C3 and C4 plants respond differently to CO2 concentrations. At low light conditions, neither group respond to high CO2 condition. At high light intensities, both C3 and C4 plants show increase in the rate of photosynthesis. What is important to note is that the C4 plants show saturation at about 360 μl. While C3 respond to increased carbon dioxide concentration, saturation is seen only beyond 450 ml in C3. So thus current, because அவன் தான் photo respirationல அப்படியே அமைச்சிக்கிட்டே இருக்காங்க, அது மாதிரி this current availability of CO2 level is limiting to the C3 plants. இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது C3 பிளான்ட்டுக்கு பயங்கரமான லிமிட்டிங் ஃபேக்டர். C4னா மேனேஜ் பண்ணிக்குவான் இல்லையா, அவனுக்கு தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்கலை இல்லை, ஸோ மேனேஜ் பண்ணிக்குவான். The fact that C3 plant respond to higher CO2 concentration by showing increased rate of photosynthesis leading to higher productivity has been used for some greenhouse crops such as tomatoes and bell peppers. These examples are important. So they are, C3 plant respond to higher CO2 concentration by showing increased rate of photosynthesis is very much useful for the greenhouse crops. Tomatoes and bell peppers, they are allowed to grow in carbon dioxide enriched atmosphere that leads to higher plants. So இங்கே greenhouseல இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக temperature. So the dark reactions being enzymatic or temperature controlled, of course பின்னாடி அது வந்து இப்போ லைட் ரியாக்ஷனை விட டார்க் ரியாக்ஷனில் தான் ஃபுட்டு ரெடி, கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ though the light reactions are also temperature sensitive, they are affected to a much lesser extent. அதுவும் கூட லைட்டு சென்சிட்டிவ் தான் லைட் ரியாக்ஷனும்,
பட் தே ஆர் அஃபெக்டட் டு கொஞ்சம் டார்க் ரியாக்ஷனோட இது கொஞ்சமாக அஃபெக்ட் கொஞ்சம் கம்மி தான். டெம்பரேச்சரால் அதுக்கு வர அஃபெக்ட் கம்மி தான். The C4 plants respond to higher temperature and show higher rate of photosynthesis, while C3 plants have a much lower temperature optimum. Okay. The temperature optimum for photosynthesis of different plants also depend on the habitat that they are adapted to. Tropical plants have a higher temperature optimum than the plants adapted to temperate climates. So, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டெம்பரேச்சருங்கிறது வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக எங்கெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால், இது பிளான்ட் வளரும் இடத்தை பொறுத்தும் மாறும். இப்போ டெம்பரேச்சர் ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கிற பிளான்ட் வந்து நல்ல டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதே டெம்பரேட்டில் வளர்கிறது கொஞ்சம் டெம்பரேச்சரை தான் வித்ஸ்டாண்ட் பண்ணும். அது இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் வேறு இருக்குது இல்லையா, C3 C4 கண்டிஷன், அதெல்லாம் பொறுத்து டெம்பரேச்சர் எங்கெல்லாம் லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்குதுன்னு கொஷின் வரலாம், பார்த்துக்கோங்க. அடுத்தது வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் தோ வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன் த லைட் ரியாக்ஷன் photolysis of water, the effect of water as a factor is more through its effect on the plant rather than directly on photosynthesis. ஸோ வாட்டர் வந்து உங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் கண்டென்ட். ஏன்னா வாட்டர் தான் உங்களுக்கு எலக்ட்ரான் சப்ளையர். அதுவும் இல்லாமல் வாட்டர் இல்லைன்னா இப்போ இது ஃபோட்டோசிந்தசிஸ் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிறத விட பிளான்ட்டே ஆன் த ஹோல் எப்படியெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணுது வாட்டர் வழியாக அப்படின்னு எப்படி சொல்ல வராங்கன்னா, see the effect of water as a factor is more through its effect on the plant. ஸோ பிளான்ட் வழியாக ஓகே. அதே மாதிரி வாட்டர் கிடைக்காததுனால பிளான்ட் டிஸ்டர்ப் ஆகுது, பிளான்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ரேதர் தென் டைரக்ட்லி ஆன் ஃபோட்டோ. வாட்டர் ஸ்ட்ரெஸ் காசஸ் த ஸ்டொமேட்டா டு க்ளோஸ். பார்த்துக்கோங்க, வாட்டர் கிடைக்கலன்னா ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிடும். ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆனால் CO2 உள்ளே வராது. CO2 உள்ளே வரலைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஒன்று. தண்ணி இல்லைன்னா லீஃப்லாம் சின்னதாகுது, ஷ்ரிங்க் ஆகுது, அப்படியே மூடிக்குது. அப்போது சன்னை பார்க்கல, லைட்டு பத்தலை. ஸோ தண்ணி இல்லாததுனால எலக்ட்ரான்கிறத தாண்டி ஸ்டொமேட்டா மூடி CO2வோட வரல. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஒரு டைரெக்டாக ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணுறதை விட பிளான்ட்டோட கண்டிஷன் அஃபெக்ட் ஆகி ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். ஓகே. So, hence reducing CO2 availability besides water stress also makes leaves wilt and thus reducing the surface area of the leaf and their metabolic activity as well. ஸ்டொமேட்டாவை மூட வைக்கிறதும், அதுக்கப்புறம் பிளான்ட்டை வில்ட் பண்ண வைக்கிறதும், லீஃபை சுருங்கிறதும் எல்லாம் பண்ணி வாட்டர் இஸ் அ மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ரொம்ப இந்த டெம்பரேட் தாண்டி ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் இருக்கிற வெயிலுக்கு வாட்டர் டேபிள் டிஸ்டர்ப் ஆகும்போது அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் த பிளான்ட். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த லிமிட்டிங் ஃபேக்டர். நம்ம எப்பவும் போல் சம்மரியும் பார்த்துருவோம். ஸோ மொத்த லெசனையும் அப்படியே ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி, green plants make their own food by photosynthesis and so they are autotrophs. During this process, carbon dioxide from the atmosphere is taken in by leaves through stomata and used for making carbohydrate, principally glucose and starch. Photosynthesis வழியாக தான் they are preparing their food and stomata வழியாக தான் content உள்ள வருது. Okay, that is CO2. And photosynthesis takes place only in green parts of the plant, especially that is mainly the leaves. Stemlium இருக்கும், நம்ம முதலே பார்த்தோம், குட்டியாக யங் ஸ்டெம்ஸில் க்ரீனாக இருக்கிற இடத்துல. Within the leaves, the mesophyll cells have a large number of chloroplasts that are responsible for CO2 fixation. So plants ஓட leaf தான் kitchen of the plant. அங்கே இருக்கிற மீசோஃபில்லில் தான் அதிகமான குளோரோபிளாஸ்ட் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் தான் மெயின் ஏரியா ஃபார் த photosynthesis. So within the chloroplast, the membranes are site for the light reaction, that is thylakoid membrane, while the chemosynthetic pathway occurs in the stroma. Chemosynthetic pathway na dark reaction. So in the light reaction, the light energy is absorbed by the pigment present in the antenna and funneled to special chlorophyll A molecule called reaction center chlorophylls. Reaction center la yaar irukana chlorophyll A iruka. So light reaction இப்போ அங்கே தான் நடக்க போகுது. அண்ட் இவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து கோர் காம்ப்ளெக்ஸ், ஆண்டனா மாலிக்யூல்ஸ் அவங்களாம் இருக்காங்க. தேர் ஆர் டூ photosystem 1 and photosystem 2. Photosystem 1 has a 700 nanometer absorbing chlorophyll A and P700 molecule at its reaction center, while PS2 has a P680 reaction center that absorbs red light at 680 nanometer. So இங்கே அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க.
தைலகாய்டு மெம்பரேனில் ஃபோட்டோ சிஸ்டம் 1 இருக்குது, 1க்கு 700, 2க்கு வந்து 680, அது இல்லாமல் ஏடிபி சிந்தேஸ் இருக்குது அண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது, சைட்டோக்ரோம் பி எஃப் அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் மெம்பரேனில் இருக்குது. அதில் இந்த F1 பார்ட்டிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் இந்த ஸ்டெம் F0 வந்து தைலகாய்டு மெம்பரேனில் அப்படியே புதஞ்சிருக்கு. அந்த F1 ஏரியா ஏடிபி சிந்தேஸ் அப்படியே ஸ்ட்ரோமா வழியாக பார்த்துருக்கு. அதெல்லாம் அப்படியே இப்போ ஓடணும் மைண்டுக்குள்ளே. ஓகே, ஸோ ஆஃப்டர் அப்சார்பிங் லைட் electrons are excited and transferred through PS2 and PS1 and finally to NAD forming NADH. During this process, a proton gradient is created across the membrane of the thylakoid. This is chemiosmosis. The breakdown of the proton gradient due to movement through the F0 part of the ATPase enzyme release enough energy for synthesis of ATP. So, இங்கே இந்த proton gradient வரதுனால தான் தைலகாய்டு மெம்பரேனில் இருந்து ஸ்ட்ரோமாக்கு வந்து அங்கேருந்து ப்ரோட்டானை புஷ் பண்ணி ATP synthase is getting activated, converting ADP into ATP. Splitting of water molecule is associated with PS1, resulting in the release of oxygen. So, light reaction la oxygen release ஆகுது, protons and transfer of electron to PS2. So, protons release பண்ணுது, transfer of electron to photosystem 2. அடுத்தது இந்த carbon fixation cycle CO2 is added by the enzyme rubisco to a 5-carbon compound RUBP that is converted to 2 molecules of 3-carbon phosphoglyceric acid. So 5 carbon carbon dioxide சேர்ந்து 6 carbon சேர்ந்து split ஆகி 2 3-carbon compound molecule. C3 cycle PGA, C4 cycle oxaloacetic acid, C2 photorespiration phosphoglycolate. So இதெல்லாம் அப்படியே கண்டினியூஸாக ஞாபகம் வரணும். This is then converted to sugar by the Calvin cycle and then RUBP is regenerated. So 3 parts of 3 important steps of dark reaction na carbon fixation, that is fixation, அதுக்கப்புறம் reduction, அங்கே யூஸ் ஆகிற ATP NADPH, அப்போ எத்தனை ATP யூஸ் ஆகுது, எத்தனை NADPH யூஸ் ஆகுதுன்னு அப்படியே ரீகலெக்ட் பண்ணுங்கள். இங்கே 12 NADPH, அதுக்கப்புறம் 18 ATP, அங்கேருந்து அப்புறம் ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP. So during this process ATP and NADPH is synthesized in the light reaction or utilized. அங்கே என்ன synthesize ஆதோ it is being utilized. Rubisco also catalyzes a wasteful oxygenation reaction in C3 plants called photorespiration. அதுவும் இப்போ ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணிடுச்சுன்னா photorespiration. அப்போ CO2 தயாரிக்கிற ஃபுட்டோட அளவு குறையும். இது வந்து C3ல நடக்குது, C4ல நடக்கலை. Some tropical plants show a special type of photosynthesis called C4 pathway. In this plants, the first product of CO2 fixation that takes place in the mesophyll. So, CO2 fixation, mesophyll. So, the first product of CO2 fixation that takes place in the mesophyll is a 4-carbon compound. So, oxaloacetic acid mesophyll form ஆகுது. பண்டில் ஷேத்துக்கு வரும்போது அது மேலிக் ஆசிடாக வருது. அங்கேருந்து ஒரு கார்பாக்சிலேஷன் நடந்து ஒரு சியை ரிலீஸ் பண்ணி அது கால்வின் சைக்கிள்குள்ளே போகுது. இன்னும் 3 கார்பன் வந்து பைருவிக் ஆசிடாக மாறுது. அந்த பைருவிக் ஆசிட் திரும்பவும் பண்டில் ஷீட்டில் இருந்து மீசோஃபில்லுக்கு போய் அதுதான் ரீஜெனரேஷன். பாஸ்போயினால் பைருவிக் பெப்பாக மாறுது. அந்த பெப்பும் திருப்பியும் வர ஆக்சிஜனும் தட் CO2வும் சேர்ந்து பெப்பு கேஸ் அப்படி அந்த ரியாக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ mesophyll is a 4-carbon compound in the bundle sheath cells. This Calvin pathway is carried out for the synthesis of carbohydrates. So this is C4 cycle bundle sheath cell, அதுக்கப்புறம் mesophyll, அதெல்லாம் அப்படியே ஓடணும் மைண்டுக்குள்ளே. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப பெரிய டாபிக் இது. அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த இயர் 2 லெசன் 2 சாப்டர்ஸ் எடுத்திருக்காங்க. தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மினரல், நியூட்ரியன்ட் எடுத்துகிட்டு முக்கியமாக 3 டாபிக் தான் இருக்குது பிளான்ட் ஃபிசியாலஜியில். அதனால் 3மே வைட்டல். நிறைய கொஷின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கிளியர் கட்டாக படிக்கணும். அதனால தான் நான் குட்டி குட்டியாகவே போட்டேன். C3 சைக்கிள் ஒரு வீடியோ, C4 அண்ட் C2 ஒன்று, இந்த திஸ் ஒன் இஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். இப்போ உங்களுக்கு ஃபர்தராக C4 சைக்கிள் இன்னும் கொஞ்சம் பிக்சர்ஸ் வேணும். C3 சைக்கிள், C2 சைக்கிளில்
பெராக்சிசோமு அந்த மாதிரியெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக பிக்சர்லாம் வேணும், இல்லை இந்த பர்டிகுலராக இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்லேயே கிராஃப்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படிலாம் ஃபீல் பண்ணால் ப்ளீஸ் put it in the comment section and I'll just come back to you with more clear views. இன்னும் கொஞ்சம் கிளியராக படிக்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அது வரைக்கும் டீட்டெயிலாக படிங்க. எவ்ரி மைன்யூட் வேர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் இந்த லெசன்லலாம். ஸோ வித் திஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெஸ்பிரேஷனோட பார்ப்போம். ஓகே, பாய்.